Hello everyone, welcome to Chronicle Simplified. In this video, we will discuss alphabet. The first topic of this series English grammar from basic to advanced Tamil. இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்னு தனியாக இல்லை. ரோமன் ஆர் லாத்தின் ஆல்ஃபபெட்டை தான் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம். ஆல்ஃபபெட் அப்படின்னா என்ன? ஒரு லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணுற ஒலி, அதாவது சத்தம், ஒலிகளுக்கான எழுத்து வடிவத்தோட தொகுப்பு, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்கிறோம். In English, a set of letters used to represent the basic sounds in a spoken language. ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் நமக்கு 26 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 26 லெட்டர்ஸ் இங்கிலீஷில் இருக்க 44 சவுண்டு, 44 சவுண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஆல்ஃபபெட் அப்படின்னா ஒரு மொழியோட எழுத்து வடிவம்னு பார்த்தோம். இங்கிலீஷில் எத்தனை மாதிரி எழுத்து வடிவங்கள் இருக்குது? 2 வகையாக இருக்குது. கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ்னு இருக்குது. எதுக்காக 2 வகையான எழுத்து வடிவங்களை யூஸ் பண்ணுறாங்க? கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், அதாவது இங்கிலீஷ்னு ஒரு மொழி உருவாக்கப்பட்ட காலத்திலேருந்தே இருக்குது. இது வந்து கல்லில் செதுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆல்ஃபபெட். ஆனால் பின்னாடி மிருகத்தோல், பேப்பரு, பேனா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி எழுத்துக்களை அதில் எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரவுண்டட் லெட்டர்ஸ், கர்வ்டு லெட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷில் மொத்தம் 44 சவுண்டு இருக்குது. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 26 லெட்டர்ஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இங்கிலீஷ் லெட்டர்ஸை ஜென்ரலாக வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு பிரிப்போம். அதில் 5 வவல்ஸ், 21 கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சவுண்ட்ஸை பிரித்தா 20 வவல்ஸ், 24 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெட்டர் ஏவை பாருங்கள். ஸோ லெட்டர் ஏங்கிறது 1, ஆனால் அதை 6 விதமாக இங்கிலீஷில் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். எப்படி? கேட். ஸோ கேட் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஏவை நம்ம ரொம்ப ஷார்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். கேக் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே ஏ சவுண்டு வரும், அது லாங்காக சொல்லுவோம். தாட், ரா அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே அவு சவுண்டு வரும். அபவுட் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு சில இடங்களில் அந்த ஏவை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப குறைவான அளவு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபாதர், இது ஒன்று தான் தமிழில் சொல்கிற மாதிரி அந்த ஆ சவுண்டு வரும். அடுத்து தனியாக அந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஐ சவுண்டு வரும். ஐ புக் அப்படின்னு அந்த ஐ சவுண்டோடு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பெரிய சென்டென்ஸில் நம்ம ரீட் பண்ணுறப்ப தான் இதோட டிஃப்ரென்சஸை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ 2 வகையான லெட்டர்ஸ் இருந்ததுனால யூசர்ஸ் என்ன பண்ணாங்க? எந்த விஷயத்தெல்லாம் அவங்க எம்ஃபசைஸ் பண்ண நினச்சாங்களோ அதெல்லாம் கேபிட்டல்ஸ்லையும், மற்ற ஐடியாஸ் எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் எழுத ஆரம்பித்தாங்க. அதனால் 18th 19th சென்ச்சுரிஸில் இங்கிலீஷ் ரைட்டிங் சிஸ்டமை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு கிராமரியன்ஸ் வந்து முடிவு பண்ணி இங்கிலீஷை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, எக்ஸப்ஷன்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ண பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாடர்ன் இங்கிலீஷில் எங்கே, எப்போ, எதுக்கெல்லாம் கேபிட்டல்ஸ் எழுதணும், எங்கெல்லாம் எழுதக்கூடாது, எப்பெல்லாம் கம்பல்சரி ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதணும், அப்புறம் எதையாவது எம்ஃபசைஸ் பண்ணணும்னா ஹேண்ட் ரைட்டிங்கில் அண்டர்லைன் பண்ணிக்கலாம், பிரிண்டிங்கில் இட்டாலிக்ஸில் போட்டுக்கலாம். இப்படி நிறைய ரூல்ஸு அண்ட் எக்ஸப்ஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போது ரொம்ப பேசிக்காக உள்ள ரூல்ஸை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல், ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே கேபிட்டல்ஸில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் பாருங்கள், த சன் இஸ் ரைசிங். இதில் த அப்படிங்கிறது ஒரு ஆர்டிக்கிள்ஸை நம்ம எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம்? கேபிட்டலைஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அது சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும்போது, ஃபஸ்ட்டு வேர்டாக வரும்போது அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும்? கேபிட்டல்ஸில் தான் இருக்கணும். 2வது ரூல், ஐ அப்படிங்கிற பர்சனல் ப்ரொனவுன். இதை வந்து எப்போவுமே நம்ம தனியாக தான் எழுதுவோம், தனி லெட்டராக தான் எழுதுவோம். அதை எப்போவுமே கேபிட்டல்ஸில் தான் எழுதணும். 3rd ரூல், ப்ராப்பர் நேம்ஸை வந்து நம்ம எப்போவுமே கேபிட்டல்ஸில் தான் எழுதணும், அது எந்த இடத்துல வந்தாலும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ஸ் ஆஃப் பீப்புள் ஜான், மேரி, அண்ட் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ் பாரிஸ், மவுண்ட் எவரெஸ்ட். அப்புறம் பொருளுக்கு கொடுக்குற பேர், ஃபார் எக்ஸாம்பிள் டொயோட்டா, ஹீரோ ஹாண்டா. அதுக்கப்புறம் கருத்துகளுக்கு கொடுக்குறது, இந்த கருத்துக்களை நம்ம நவுனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ அது கேபிட்டல்ஸில் வரும். ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோன்னா சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு ஒரு நவுனாக யூஸ் பண்ணால் அப்போவும் அது கேபிட்டல்ஸில் வரும். அடுத்த கம்பெனி அண்ட் பிராண்டோட நேம்ஸ் ஆப்பிள், கூகுள், இதெல்லாம் எப்போவுமே அந்த ஜி பார்த்துருக்கீங்களா, ஏ பார்த்துருக்கீங்களா, எப்போவுமே அது கேபிட்டல்ஸில் தான் இருக்கும். அப்புறம் நேம்ஸ் ஆஃப் மந்த்ஸ் அண்ட் டேஸ், மண்டே, ஜனவரி, கிறிஸ்மஸ், இதெல்லாத்தையும் நம்ம எதில் எழுதுவோம், கேபிட்டல்ஸில் தான் எழுதுவோம். அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸு, வேர்ல்டு வார் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே, இதெல்லாம் நம்ம கேபிட்டல்ஸில் தான் எழுதுவோம். அப்புறம் டைட்டில்ஸ், ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற டைட்டில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஸ்மித் இல்லைன்னா மிஸ்டர், மிஸ்ஸஸ் அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா, அப்போ அந்த எம்முங்கிறது எதில் இருக்கும், கேபிட்டல்ஸில் தான் இருக்கும். 4th ரூல், ஒரு சில பஞ்சுவேஷன் மார்க்ஸ்க்கு பின்னாடி வர சென்டென்ஸும் கேபிட்டல்ஸில் தான் ஆரம்பிக்கணும். எந்தெந்த பஞ்சுவேஷன் மார்க்ஸு, பீரியட் அதாவது புள்ளி, முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கொஷின் மார்க், கேள்விக்குறி, எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஆச்சரியக்குறி, இந்த 3 விதமான பஞ்சுவேஷன்ஸுக்கு பின்னாடி வர்ற சென்டென்ஸை கேபிட்டல்ஸில் தான் ஆரம்பிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த அப்ரிவேட் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு ப்ராப்பர் நேம் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அமெரிக்கன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நேம். அப்படிங்கிறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக இதில் தான் எழுதணும், கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதணும், ஏபிஏ. ஸோ சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்பர் இல்லைனாலும் அதில் அந்த அமெரிக்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர்றதுனால அதை நம்ம இதில் தான் எழுதணும், கேபிட்டல்ஸில் தான் எழுதணும். அடுத்து நேம்ஸ் ஆஃப் டைரெக்ஷன் அண்டு நேம்ஸ் கிவன் ஃபார் ரிலேஷன்ஷிப்ஸ், இதையும் நம்ம கேபிட்டல்ஸில் எழுதணும். எப்போ அதை ஒரு ப்ராப்பர் நேமாக யூஸ் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் ஹி மூவ்டு டு சவுத் அப்படின்னா அவன் தெற்க போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்லே, அப்போ அந்த தெற்கு அப்படிங்கிறது அங்கே ஆப்ஜெக்டாக வருது. ஸோ ஆப்ஜெக்டாக எப்போவுமே நவுன் தான் இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம எதில் எழுதுகிறோம், கேப்ஸில் எழுதுகிறோம். இதே பாருங்கள், டிரைவ் சவுத் ஃபார் 2 miles அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்மாலில் எழுதுகிறோம். ஸோ எந்த இடத்துல அதை வந்து ப்ராப்பர் நேமாக யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல ஒரு டைரெக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு ரிலேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர்லலாம் நம்ம டியர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் டியில் எழுதுவோம். ஏன், அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புள்ள நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. அதை வந்து ப்ராப்பர் நேமாக ஒரு அட்ரஸிங் நேமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம டியர் அப்படின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி ஐ ஆஸ்க்டு மாம் அப்படிங்கிறது ஒரு தனி பர்சன் அப்படிங்கிற ப்ராப்பர் நேமாக அந்த இடத்துல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அதை நம்ம கேப்ஸில் எழுதணும். அதே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், மை மாம் இஸ் கைண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம நார்மலாக என்னோட அம்மா நல்லவங்க அப்படின்னு சொல்கிறப்ப நார்மலான ஒரு சென்டென்ஸாக அது இருக்குது. அதனால் அடுத்து வர்ற அந்த மாமை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே ஐ ஆஸ்க்டு மாம் டு ஹெல்ப் அப்படின்னா நான் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்குறேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் போகுது. அந்த ஒருத்தர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நேம், பர்டிகுலரைஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படிங்கிறப்ப அதை நம்ம இதில் தான் எழுதணும், கேபிட்டல்ஸில் தான் எழுதணும். ஸோ இப்போ இந்த 2 ரூல்ஸும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். இப்போ புரியலைன்னா பரவாயில்ல, பின்னாடி நம்ம இன்னும் வீடியோஸ் போகிறப்ப புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம டைட்டில்ஸ்லாம் எழுதுகிறப்ப அதில் நிறையா லெட்டர்ஸை வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட் லெட்டர்ஸை. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் ரூல்ஸ் பேஸ்டு தான். எப்படின்னா டைட்டில்ஸ், புக்ஸோட பேர், மூவி பேர், ஆர்டிகிள்ஸ்க்கு நம்ம வைக்கிற பேர், இதெல்லாம் நம்ம எழுதுகிறப்ப அந்த ஒரு சில ஃபஸ்ட் லெட்டர்ஸை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும், ஒரு சிலதை பண்ணக்கூடாது. எதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணணும், அந்த பேரில் நம்ம வைக்கிற அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம டாப்பிக்காக வைக்கிறோம் அப்படின்னா அதில் வர்ற நவுன்ஸு, வேர்ப்ஸு, அஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ், ப்ரொனவுன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். எதையெல்லாம் பண்ணக்கூடாது, ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. அதுலேயும் அந்த கன்ஜங்ஷன் வந்து 5 லெட்டருக்கும் குறைவாக இருந்தால் கண்டிப்பாக கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. அதை விட அதிகமாக இருந்தால் அந்த சிச்சுவேஷன், அந்த சென்டென்ஸோட கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுறதும் பண்ணாததும் நம்ம டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹாரி பாட்டர் அண்ட் த
சாசரஸ், ஸ்டோன். இதில் ஃபஸ்ட்டு வேர்டு ஹாரி, லாஸ்ட் வேர்டு ஸ்டோன். ஸ்டோனுங்கிறது காமன் நவுனு தான், இருந்தாலும் அது லாஸ்ட் வேர்டாக வர்றனால டைட்டிலில் இருக்கனால அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். அண்டு த பாருங்கள், அது ரெண்டும் அண்டுங்கிறது கன்ஜங்ஷன், தங்கிறது ஆர்டிக்கல், அதனால் அது ரெண்டையும் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணலை. அதே லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், எ கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் பாரதியார்ஸ் போம்ஸ். இதில் அந்த ஏங்கிறது ஆர்டிக்கல் தான், ஆனால் அது ஃபஸ்ட்டு வருது, அதனால் அதை என்ன பண்ணியிருக்கோம், கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ்னு பார்த்தோம். எதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே, அதாவது ப்ராப்பர் நவுனை தவிர ஃபஸ்ட்டு வர லெட்டரை தவிர மற்ற எதையுமே கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. நம்ம நார்மல் ரைட்டிங்கில் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, சீசன்ஸோட பேர், செஞ்சுரியோட பேர், டைரக்ஷன்ஸோட பேர், இதெல்லாம் ப்ராப்பர் நவுனாக நம்ம யூஸ் பண்ணலைன்னா அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஆர்டிகிள்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், சின்ன ஷார்ட் ப்ரப்போசிஷன்ஸ் அண்ட் லோ, இது எல்லாத்தையும் நம்ம இதில் தான் எழுதணும், லோயர் கேஸில் தான் எழுதணும். அடுத்து ஜாப் டைட்டில்ஸ் அண்ட் ஆக்குபேஷன்ஸ், அதையும் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. எப்போனா அதை டிஸ்கிரிப்டிவாக யூஸ் பண்ணுறப்ப, எப்படி ஷீ இஸ் அ டாக்டர், அவங்க ஒரு டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் அவங்க யார் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த டாக்டருங்கிற வேர்டை ஒரு டைட்டிலாக யூஸ் பண்ணால், டாக்டர் ஸ்மித் அப்படின்னு யூஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துல அந்த டாக்டருங்கிறது யாருக்கு டைட்டில், சிறப்பு பெயர், அந்த ஸ்மித்துங்கிற நபருக்குரிய சிறப்பு சொல்லாக வருது. அப்படிங்கிறப்ப அதை கேபிட்டலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர், மிஸ்ஸு, மிஸ்ஸஸ்லாம் போடுறோம் இல்லையா, இதில் எல்லாத்துலேயும் இந்த எம்முங்கிறது திருமதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால அதெல்லாம் சிறப்பு அடைமொழி, அதை எல்லாத்தையும் நம்ம என்ன தான் பண்ணணும், கேப்ஸில் தான் எழுதணும். ஸோ இந்த வீடியோவில் அல்ஃபபெட்னா என்ன, இங்கிலீஷில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் அல்ஃபபெட் இருக்குது அண்ட் எத்தனை லெட்டர்ஸ் சவுண்ட்ஸ் இருக்குது அண்ட் யூசேஜ் ரூல்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேர்ட், அதாவது சொல், அதோட டெஃபினிஷன் அண்ட் டைப்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அண்டில் நெக்ஸ்ட் டைம், ஸ்டே ஹவுசம்.